டு பி பிராங்கா ரொம்ப காமனா தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏடிஎம்கே சரி டிஎம்கே எந்த கட்சியா இருந்தாலும் நடக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசிட்டு இருந்தேன். ஆனா ஈசிஆர்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திமுக பசங்க வந்து கார்ல கொடி கம்பம் வச்சு கொண்டு போய் பொண்ணுங்களை சேஸ் பண்ணி மடக்குனது. சோ அந்த டைம்ல அந்த விஷயத்த பேசி 2 நாள்ல அந்த கண்டென்ட் மொத்தமா ஏடிஎம்கே கையில எடுத்தாங்க. சேனல்ஸ் எல்லாமே வெளில வந்துச்சு. நான் பேசினதை தாண்டி பொது தளங்கள் பல இடங்கள்ல விவாதம் இடங்கி வந்துச்சு. இந்த டைம்ல நீங்க ஜஸ்ட் வியூவர்ஸா நீங்க பாத்திருப்பீங்க. பேசினா எந்த அளவுக்கு ஒரு ட்ரபிள்ல திமுக காரங்களால உள்ளாக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த டைம்ல வந்து உறுதுணையா இருந்த ஒரே கட்சி, நான் வந்து ஜாலர் அடிக்கிறதுக்காக சொல்ல, எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ற எதுவுமே சொல்ல, ஒரே கட்சியா ஏடிஎம்கே பவர்ல கூட கிடையாது, எனக்காக சாதகமா இருந்தாங்க. நான் இவங்க ஒரு ஜாலர் அடிச்சா பதவி கொடுப்பாங்க இல்ல பணம் கொடுப்பாங்க எந்த இதுன்னு சொல்லல. எனக்கு வந்து அந்த டைம்ல உறுதுணையா இருந்த ஒரு கட்சினா அதிமுக தான். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இந்த மேடையில நிக்கிறேனே தவிர அது தாண்டி எதுவுமே கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இங்க இருக்கேன்.